ஜெயிக்கலன்னா என்ன பண்ண போறேன்னு கேட்டல, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி தான் பண்ண போறேன். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். அதாவது முயற்சி செஞ்சாதான் செல்வம் வரும். முயற்சி செய்யலைன்னா வறுமையில புகுத்தி விடும் அப்படிங்கிறது அந்த குறள். இந்த குறள் எதுக்காக நான் சொல்றேன்னா, எஸ்பிஓ அகைன் கம்பேக் கொடுத்துருக்காங்க தன்னோட முயற்சினால. எஸ்பிஓவில் சொல்லப்படுற மிகப்பெரிய மைனஸ் வித்ட்ராவல் ஒழுங்காக வரதில்லை அப்படிங்கிறது தான். பட் இந்த 6 மந்த்ஸ் ஜர்னியில் எஸ்பிஓ தன்னோட எல்லா சேலஞ்சையும் மீறி கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, நீங்கள் பார்க்குறது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ. இதில் நீங்கள் பார்க்கலாம், பை மோட்டில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணவங்களோட அமௌண்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் நியூ ஜாயினர்ஸ் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி 10 டேஸ் ட்ரையலில் ஒர்க் பண்ணி அவங்க வித்ட்ராவல் எடுத்த அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகிட்டு இருக்குங்க. அப்புறமா நியூ ஜாயின் பண்ணி அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணவங்க தன்னுடைய 1 மந்த் சேலரியாக அதையுமே வித்ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இப்போ யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்க ரெஃபரல் பண்ண அமௌண்ட் 1 டேலியே கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் ஓல்டு வித்ட்ராவல் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ எஸ்பிஓ தன்னோட கம்பேக்கை சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஸ்டே டியூன், இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வர இருக்குது. அதில் ஒன்றா நியூ வித்ட்ராவல் கொடுக்குறவங்க எல்லாருமே தன்னோட வாலெட்டில் 2000 வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சான்ஸுமே நியூ மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஃப்ரீ ஜாயினிங்கில் சேர்ந்து ட்ரையலாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணி மந்த்லி 7000லேருந்து 10,000 ஏர்ன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் எஸ்பிஐ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய ஜாஷிரக் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.